ஒரு விளக்கு அணைந்திருக்கலாம், ஆனால் அது பரப்பிய ஒளி அணையவில்லை. அல் மிஸ்பாஹியாவின் ஒளிவிளக்குகளில் ஒன்றாக திகழ்ந்த ஒரு மாமனிதர் இன்று நம்மிடமிருந்து மறைந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் அவர் ஏற்றி வைத்த அறிவின் தீபங்களும் உருவாக்கிய தலைமுறைகளும் நிறுவிய சேவைகளும் என்றும் அணையாது. அல் மிஸ்பாஹியா அரபு கல்லூரியின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அழியாத தடம் பதித்த மர்ஹூம் ஜனாப் முஹம்மது ராசிக் ஹாஜியார் அவர்களின் வாழ்வு பயணம் நினைவு கூறப்பட வேண்டிய ஓர் அரிய வரலாறாகும். ஜனாப் முஹம்மது ராசிக் ஹாஜியார் 1950 ஜனவரி 2 அன்று கம்பளையை பூர்வமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்த மர்ஹூம் ஜனாப் முஹம்மது ராசிக் ஹாஜியார் அவர்கள் இளங்கம்பத்தை மக்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்ற சமூக பணியாளரும் மார்க்கச் சேவையாளரும் ஆவார். பஹ்ஜத்துல் அஸ்ரார் பள்ளிவாசலின் கட்டுமான பணிக்கு தலைமை தாங்கி அதன் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்ததுடன் சுமார் 25 ஆண்டுகள் அதன் தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றினார். 1999 டிசம்பர் 1 முதல் அல் மிஸ்பாஹியா அரபு கல்லூரியின் தலைவராக இருந்து தனது இறுதி நாள் வரை கல்வி மற்றும் மார்க்கப் பணிக்கு அர்ப்பணிப்புடன் வழிகாட்டினார். அவரது அயராத முயற்சியால் 127 ஆலிம்களும் 150க்கும் மேற்பட்ட ஹாஃபில்களும் உருவாகி சமூகத்திற்கு சேவையாற்றும் பாக்கியத்தை பெற்றனர். அல்ஹம்துலில்லாஹ். எளிமை, தன்னலமற்ற சேவை, பணிவு மற்றும் ஆன்மீக ஒழுக்கம் ஆகியவற்றுடன் உயிரோவியமாக வாழ்ந்தவர் மதரசாவின் அன்றாட பணிகளிலும் நேரடியாக ஈடுபட்டு 5 நேர தொழுகைகளையும் ஜமாத்துடன் நிறைவேற்றுவதை வாழ்வியல் நெறியாக கொண்டிருந்தார். 2026 ஏப்ரல் 12 அன்று வஃபாத்தான அவரது மறைவு இளங்கவத்தை சமூகத்திற்கும் அல் மிஸ்பாஹியா அரபு கல்லூரிக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அல்லாஹு தஆலா அன்னாரின் நற்கர்மங்களை பொருந்திக் கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அருள்வானாக. அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு.